மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சிக்கனமாக குடும்பம் நடத்துகிறேன். சிரிச்சிடாதீங்க. நான் ரொம்பவே சிக்கனம்தான். ஆனால் ரொம்பலாம் அதுக்காக சாப்பிட்றதுலலாம் சிக்கனப்படுத்த மாட்டேன். அது மாதிரி நானாக வாண்டடாக போய் நான் எதுவும் வாங்க மாட்டேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சுல, இப்போ நம்ம வீடு வேற கட்டுறோம், கடன் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் நான் எப்படி நடந்துக்கிறேன், அதுக்கு மீறி என்னால் நம்ம இயற்கைன்னு ஒன்று இருக்குது, நேர காலம்னு ஒன்று இருக்குது, அது எப்படிலாம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்குது, நமக்கு எப்படி செலவு இழுத்து விடுது, நம்ம அதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யூடியூப் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப்பில் என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் தரேன், பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெய்டு சர்வீஸ் தான், இலவசம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து வாடகை வந்து 4000 ரூபாங்க. நான் வந்த நாள் புதுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனா, தண்ணி சரியாக போகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சிங்கு ப்ராப்ளம் தான் அது. இந்த இதை கூட அவங்க சரி பண்ணி தரல. இங்கே பாருங்கள், அந்த ஓட்டையில் கூட அந்த இது அப்படியே ஓட்டையாக இருக்கும், அதை கூட அவங்க சரி பண்ணி தரல. தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 ஜான் தான் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா. 2 ஜான் தான் தொட்டி. அதுக்குள்ளே நிறைய பாத்திரமும் போட முடியாது. நான் 2 கழுவி வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இங்கே பார்த்தீங்களா, பைப்பு உடச்ச பைப்பு, இன்னும் அதை கூட அவங்க சரி பண்ணி தரல. சரி பரவாயில்ல, எப்படியாவது நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தேன். இருந்தும் என்னால் அது வந்து மறுபடியும் அடைச்சிக்குது. ஏன்னா அந்த சிங்குக்குள்ளே ஒன்று வடிகட்டி மாதிரி இருக்கும்ல, அது வந்து உடஞ்சிருக்கு. அது வந்து அவங்க ஆள் வச்சு தான் மாற்ற முடியும், நம்மளாம் கையில் எடுக்கிற மாதிரி இல்லை, ஃபிட் பண்ணி இருக்குது பைப்போடையே. அப்படிங்கும்போது அவங்க அதை மாற்றி கொடுங்கன்னே மாற்றியே கொடுக்கல. நான் இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்தேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்துருச்சு. 6 மாதமாக நான் ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. இப்போ ஒரு மாதமாக நானாக குத்தி விட்டு அடப்பெடுத்து நானாக போட்டு தான் பார்த்தேன். 2 கழுவிக்கிடுவேன், சேர்த்து வச்சு கழுவ முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாத்ரூமில் பாருங்கள், பாத்திரம் அள்ளி போட்டிருக்கேன். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுலேருந்து அந்த பைப்லேருந்து லீக் ஆகி கரேர்னு இருக்குது. அது மாதிரி அந்த வீட்டு லெட்டினுக்கு நேராக ஜன்னல் இருக்குது, இந்த வீட்டு லெட்டினுக்கும் மேலே இருக்குது ஜன்னல். உங்களுக்கே தெரியும், ஸ்மெல் வரும், ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், அந்த செல்ஃபில் உள்ள துணியில் ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி முட்டையிட்டு வச்சுருக்கேன், அள்ளி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிஷினில் போட்டு ஏதாவது பெனாயிலா இல்லை இந்த கம்பர்ட் ஊற்றி நல்லா துவைச்சி மேலே வெயிலில் போட்டால் எல்லாம் போயிடும். நான் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுருந்தாலுமே நான் எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் வீட்டில் பைப் லைன் இல்லாதனால நான் போடலை. அது இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் 1 வருஷம் இருந்தேன்ல, அங்கே வந்து நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். கரண்ட் பில் எனக்கு 100 ரூபா 150 ரூபா தாண்டி வராது. வாஷிங் மிஷின் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு நாள் இப்படிலாம் நான் போடுவேன். வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி போட்டுருவேன், டெய்லியெலாம் போட மாட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் இங்கே சுவிட்செல்லாம் கிடையாது. இந்த வயரை வச்சு இந்த கதவு மேலே கூடி இழுத்து அங்கே அடுப்படியில் போய் ஒரு பைப் லைன் இருக்குது, இது சுவிட்ச் போர்டு இருக்குது, அங்கே தான் மாட்டுவேன். வாரத்துக்கு 3 நாள் 2 நாள் போட்டே இந்த வீட்டில் எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டேங்க. இத்தனைக்கு ஒரு டிவி, ஒரு ஃபேனு, டேபிள் ஃபேனு இப்போ தான் 1 வாரமாக தான் மேலேருந்து எடுத்து 1 வாரம் தான் ஆகுது. பாப்பா கையை விட்டுருன்னு நாங்கள் யூஸ் பண்ணாமே இருந்தோம். இருந்தாலும் ரொம்ப வெக்க தாங்கலை அந்த வீட்டில், அதனால நாங்கள் டேபிள் ஃபேன் எடுத்து வச்சுருக்கோம். கரண்ட் பில் இந்த ஃபேன் இருக்கு, ஆனால் ஓடாது, இன்னும் லைன் கொடுக்கல. உங்களுக்கே பார்த்தா தெரியும், லைன் கொடுக்கல. நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேணாங்கிறாரு. எதுக்காகன்னு தெரியல. இந்த ரூமில் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது, ஏன்னா இது கிழக்க பார்த்த ஜன்னல். காலை வெயில் இங்கே தான் வரும். மத்தியானம் பார்த்திங்கன்னா அது மேற்க 3 மணி 2:30 3 மணி ஆச்சுன்னா நேராக வீட்டுக்குள்ளே அவ்வளோ வெயில் அடிக்கும், வெக்கையாக இருக்கும். இந்த மாதம் கரண்ட் பில்லு 1585 ரூபா. என் உசுரே நின்று போச்சு. வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே நான் தான் கட்டுறேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாக வேலைக்கு போகலை, ஏன்னா நம்ம வீடு கட்டுறதுனால அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மனசு ரொம்ப வேதனைகளாக இருக்குது. ஏன்னா கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு கைக்கே வரல, ஆனால் வாய்க்கு மட்டும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது.
3 பிள்ளைகளை வளர்க்கணுன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா 3 திங்கிற பிள்ளைங்க, பால் வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும். என் மகன் இன்னைக்கு பெரிய மகனுக்கு பிஸ்கட்டே கொடுக்கல, சின்னவனுக்கு மட்டும் மில்கி பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு, அவனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த பாப்பா மத்தியானத்தில் கேட்டுச்சுன்னு 1-2 உடச்சி கொடுப்பேன். அவனுக்கு பெரியவனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வேணான்ட்டாங்க. அதனால சரி சின்ன பையலுக்கு மட்டும் கொடுத்து விட்ருக்கேன். சின்ன பையன் அழுதுகிட்டே போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு. இப்போ நான் என்ன செய்யணும், இந்த துணியை பூரா மறுபடியும் வாஷிங் மிஷினில் போடணும். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிடுச்சு. அதே மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க என்னமோ சாக்கடிக்குதுன்னு. இந்த வீட்டில் எர்த்து கிடைக்கலங்க. இந்த வாஷிங் மிஷின் தொட்டாலே சாக்கடிக்கும். இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் ஃபுல்லாக அலுமினியம். இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளையை தொட்டால் சாக்கடிக்கும். என் மகன் நைட்டு வந்து பாத்திரம் ஊற்றுறம் போனால் சுவிட்சை போட்டான்னா அவனுக்கு டெய்லி சாக்கடிக்குது. இப்படி எல்லாமே கஷ்டப்படுறான்னு சொல்லி தான் இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம உயிர் முக்கியம், பிள்ளை உயிர் முக்கியம். ஸ்டெப்லைசர் வாங்கி வச்சோம். ஸ்டெப்லைசர் தானே, ஸ்டெப்லைசர் ப்ரொனன்சியேஷன் வராது, மன்னிச்சுக்கோங்க. இதை ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி 1500 என்னமோ சொல்லி வச்சாங்க. மாற்றவருக்கு 500 2000 இந்த இப்போ தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு நிறைய செலவு, அது ஒரு செலவாயிடுச்சா. வாஷிங் மிஷின் போட்டாலும் நான் என்ன செய்வேன், இந்த ப்ளக் அங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தாங்க ப்ளக்கை பிடுங்குவேன். அப்படி இருந்துமே சாக்கடிக்குது. அது எதனாலன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இந்த ஒரே ஒரு செல்ஃபு தான். ஜாமான் எங்ககிட்ட நிறையெல்லாம் கிடையாது, ஜாமான் நாங்கள் நிறையெல்லாம் வச்சில்ல. ஏன்னா இந்த 2 பீரோ தான். அது நான் கல்யாணம் முடித்து வரும்போது எங்கள் அம்மா கொடுத்த பீரோ அது ஒன்று. அந்த கண்ணாடியெல்லாம் அடித்து உடஞ்சி போச்சு. இது எங்கள் வீட்டுக்காரோட வீட்டில் இருந்த எங்கள் மாமியாரோட பீரோ இது. அவங்க வந்து இதை வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மாமனார் இறந்துட்டார்ல, அப்போ அந்த வீட்டில் அந்த டிவியில் நாங்கள் எங்களோட டிவி கிடையாது, எங்கள் வீட்டில் டிவியே இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் மாமனார் இறந்த பிறகு அந்த டிவி இருந்துச்சு, கலைஞர் டிவி இருந்துச்சு. செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வருவார், இல்லை வியாபாரத்துக்கு போவார்ல, வியாபாரத்துக்கு போகும்போது ஓடாத டிவி எல்லாம் கொடுப்பாங்கள்ல, மிக்சி, அதில் தான் ஒன்று ஒன்றா வச்சு நான் வந்து சிக்கனப்படுத்திக்கிடுவேன். புதுசாக நாங்கள் வாங்கினதுன்னா யூடியூப் சம்பளத்தில் இந்த வாஷிங் மிஷின் கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் வாங்கினேன். அது எதுக்குன்னா, எனக்கு வந்து அங்கே அந்த வீட்டில் வந்து தெரியும் உங்களுக்கே, சுகுரு அப்படி இடிகிற மாதிரி இருந்ததுனால பயந்துக்கிட்டு தண்ணி பைப் லைனும் கிடைக்காது, சும்மா நான் பிடிச்சி தான் துவைக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், யூடியூப் சம்பளத்தை நம்பி இந்த வாஷிங் மிஷினை வாங்கினா கடைசியில் சம்பளமே வராமல் போயிடுச்சுங்க. திடீர்னு ஒரு 3 மாதமாக சம்பளம் வரல, ரொம்ப சிரமம் போச்சு. நான் அதை நம்பி நான் லோன் வாங்கிட்டேன், 50,000 ரூபா லோன் வாங்கி அதை வச்சு தான் அந்த வீட்டுக்கு வாடகை இது அட்வான்ஸ் கொடுத்தேன் 25,000 ரூபா. மிச்சம் 18,000 ரூபாயில் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி வாஷிங் மிஷின் வாங்கிட்டு மிச்ச காசை வச்சு அந்த வீட்டில் மளிகை சாமான் அதெல்லாம் போட்டு வாங்கினேன். இப்போ அந்த கடனை வந்து 50,000 ரூபா கடனை நான் 2 வருஷத்தில் அடைச்சிட்டேங்க. 2 வருஷம் இல்லை, 2.5 வருஷம் இருக்குமா, இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும். எப்படியும் நாங்கள் ஒரு 10,000 ரூபா சேமிப்பு இருந்துச்சு, அதில் நான் அதோட சேமிப்பில் கழிச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த கடனை முடிச்சு விட்டுட்டேங்க. ரொம்ப கஷ்டம். யூடியூப் சம்பளத்தை நம்பி எதுவுமே வாங்காதீங்க. மளிகை சாமானுமே பார்த்தீங்கன்னா நான் மொத்தமெல்லாம் வாங்க மாட்டேன். 5 ரூபாய்க்கு இதில் மல்லித்தூள் அரைச்சி வச்சுக்கிறேன் 1 கிலோ, அதேமாதிரி இதில் மிளகாத்தூள் 1 கிலோ, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும். மற்றபடி இங்கே பாருங்கள், பாக்கெட்டில் தான் வாங்குவேன் எல்லாமே. நெய்னா எனக்காவது பொங்கலுங்கிற வச்சு அந்த சின்ன நெய் பாட்டில் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவேன். பெருங்காய டப்பா சின்னோண்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிடுவேன். கடுகு மட்டும் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிடுவேன், ஏன்னா அடிக்கடி போடுறதுனால. மற்றபடி நம்ம வீட்டில் எந்த மளிகை சாமான் கிடையாது. ரேஷன் கடை ஜீனி தான் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் அதை கூட கொட்டலை. ரேஷன் கடையில் வாங்கின ஜீனி, இந்த காப்பி கீப்பி போட பிள்ளைகளுக்கு பாப்பாவுக்கு பால் காத்தி கொடுக்குறோம்ல, அதனால் இங்கே மளிகை சாமான் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. செல்ஃப் இப்படி தான் இருக்கும், ஏன்னா வேறு இடம் இல்லை. மாவாட்டி விற்கிறதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது ஒரு பக்கமாக கிடக்குது. அவ்வளோதான். தண்ணி வந்து மினரல் வாட்டர்லாம் கிடையாது, நார்மலாக கார்பரேஷன் தண்ணி தான். அது தண்ணி இங்கே பைப்லலாம் வரல. இன்றைக்கி நான் மெயின் ரோட்டில் போய் 1 கிலோமீட்டர் போகணும், போய் பிடிச்சிட்டு வந்து 1 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கூட இருக்கும், 3/4 கிலோமீட்டருக்கு இருக்கும். அங்கே போய் பிடிச்சி அந்த பெரிய குடத்தை நான் தூக்கிட்டு வந்தேன். இந்த 2 சின்ன குடத்துலேயும் கயிறு போட்டு பிடிச்சி வச்சுட்டேன், தட்டு போட்டு. எங்கள் வீட்டுக்காரை போய் தூக்கிட்டு வாங்கன்ட்டு தூக்கிட்டு வர சொன்னேன். மற்றபடி ஆடம்பரமான செலவு எதுவும் கிடையாது. நான் வந்து இப்போ இந்த யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறத நம்பி நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது. இருந்தாலும்
இதை நம்பித்தான் நான் மறுபடியும் என் மையங்களை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுருக்கேன். பார்ப்போம், கடவுள் வந்து நல்லபடியாக வழி விடுவார்னு நினைக்கிறேன். நான் ஆடம்பரமாக எதுவுமே செலவு பண்ணலைங்க. ஒரு 2 நாள் சேலை கட்டி வீடியோ போட்டதுக்கே வாயில் வந்ததெல்லாம் வேற ஒருத்தவங்களாம் பேசுனாங்க. பரவாயில்லை, அது வந்து நான் வாங்கின சேலை கிடையாது, என் சப்ஸ்கிரைபர் எனக்காக வாங்கி கொடுத்தது. அதை கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு செய்கிறத சொல்லாதீங்கக்கா, யூடியூப்பில் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை என்னால் மறைச்சி ஒழித்து வாழ தெரியாது, ஓப்பனாக பேசி பழகுன ஆட்கள். அதனால் நான் சொல்கிறேன், அதை தப்பாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம். சாக்கெட்டு தைக்கிறதுக்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? எங்கள் ஊரில் வந்து இங்கே கும்பகோணத்தில் வந்து லைனிங் இல்லாமல் தைக்கணும்னா 80 ரூபா, லைனிங்கோடு தைக்கணும்னா 160 ரூபா, அதில் ஏதாவது டிசைன் வச்சு தைக்கணும்னா 200 ரூபா. அந்த லைனிங் துணி அந்த அக்கா தான் வாங்கிக்கிறாங்க, அதுக்கு 40 ரூபா. சேலைக்கு ஓரம் அடிக்கணும்னா 10 ரூபா, 250 ரூபா நான் தருவேன். நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தைக்கிறாள், அதனால் நான் பிரச்சனை இல்லாமல் இருந்தேன். இந்த ஜாக்கெட் தைக்கிறது, பவுட்ரு வாங்குறது, க்ரீமு வாங்குறது, எந்த வேலையும் கிடையாது. பவுடரே போட மாட்டேன். இதுதான் என் ஒரிஜினல் பேஸு. மேக்கப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. இப்படித்தாங்க இருப்பேன். அடுத்தவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிற முடியாது, அதுக்காக அவதூறாக பேசுகிறவங்களுக்காக நம்மளையும் மாற்றிக்கிற முடியாது. இதுதான் என் வாழ்க்கை. இப்படித்தான் சிக்கனமாக நடத்துகிறேன். இது இன்னும் பாதி இருக்குது விஷயங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா பாய்.